அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். ரோம் நகரம் பற்றி எரியும் போது அதை அணைக்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் நீரோ என்கின்ற ஒரு ரோம பேரரசன் பிட்டில் வாசித்துக் கொண்டிருந்தான் என்று வரலாற்றில் நாம படிச்சிருப்போம். ஆனா நிகழ்காலத்திலேயே அப்படி ஒரு நீரோ மன்னனாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம் கண் முன்னாலேயே வலம் வந்து கொண்டிருக்கிறார். சென்னை அனகாபுதூரில் ஏழை எளிய மக்களின் வீடுகளை ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி தினம் தினம் புல்டோசர்களை வச்சு ஆளும் திராவிட மாடல் திமுக அரசு இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு. மக்களும் கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் துளி கூட கவலைப்படாம நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்களே பாருங்க. அதே மாதிரி அரக்கோணத்தை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி திமுக நிர்வாகியான தெய்வ செயல் என்பவரால் திருமணம் செய்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அவனால பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளாகி இருக்கிறாங்க. அந்த மாணவி கதறி அழுது நீதி வேண்டி காணொலி எல்லாம் வெளியிடுறாங்க. சத்தியமா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு இவ்வளோ தூரம் வெளியில வந்து சொல்றானா, நீங்க ஏன் நம்ப மாட்டீங்க? அவனை சேவ் பண்ணிட்டு அவனை அசிங்கப்படுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் தான் அசிங்கப்படுத்தினதுன்னு பார்த்தா இப்ப மேடை போட்டு பேசி வேற அசிங்கப்படுத்துறாங்க. காசுக்காக அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேல எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சொல்ற எல்லாமே பொய். அந்த கனிமொழி அந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட பேசுறான்னு சொன்னா அவளை கூப்பிட்டு விசாரிக்கணும். அவளை இந்த நாள் வரைக்கும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. அவளை சேவ் பண்றாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணியே வந்து வந்து நோண்டிட்டு இருக்காங்க. அத பத்தி எந்த கவலையும் இல்லாம ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்களே பாருங்க. நேற்றைக்கு சென்னை வியாசர் பாடியில ஒரு பிளாஸ்டிக் தொழிற்சாலையில ஏற்பட்ட தீ விபத்தால அந்த பகுதி மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரண உதவிகளை செய்வதற்காக தாவேகாவை சேர்ந்த பெண் தொண்டர்கள் களத்துக்கு போனாங்க. அவங்கள ஐயா ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை மிக கடுமையாக தாக்கி அவங்களோட ஆடைகளை கிழிச்சு மானபங்கம் செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி எனும் தாவேகா தொண்டரின் ஆடையை கிழித்து அடித்ததாக காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். நாங்க செஞ்சு எங்களை அவ்வளவு கேவலப்படுத்தி அதான வார்த்தையில பேசி என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரொம்ப மானபங்கப்படுத்தினாரு சார். தமிழ்நாட்டுல மறுபடியும் கொரோனா வைரஸ் தொற்று பரவ ஆரம்பிச்சிருக்கு. தினம் 10 இருந்து 15 பேர் இந்த நோய் தொற்றால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி எந்த ஒரு அவசர ஆலோசனையும் செய்யாம நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சரான ஐயா சேகர் பாபுவோட சேர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்களே பாருங்க. இப்படி கொஞ்சம் கூட மக்களை பற்றி கவலைப்படாமல் வெறும் விளம்பர வெறியில் சுற்றி கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு தேவையா அப்படிங்கறத என்னுடைய தமிழ் சொந்தங்கள் நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். நீங்க மறுபடியும் இந்த திமுகவிற்கே வாக்களித்தால் இப்படிப்பட்ட அவலமான ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய இனத்திற்கு ஏற்படும். விளங்குதா? இத மனசுல வச்சுக்கிட்டு இவங்க போடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கறத மனசுல ஒரு வைராக்கியமா ஏத்திக்கிட்டு வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல
நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தமிழ் தேசிய ஆட்சி மலர வேண்டும் என்கின்ற நினைப்போட வாக்கு செலுத்துங்க. விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.